சமீபத்தில் ஒரு வீடியோவை பார்க்க நேர்ந்தது. நாம சும்மா இருந்தாலும், இவர்கள் நம்மை சும்மா இருக்க விடமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த வீடியோவ பார்த்த உடனே உபதேச ரீதியாகவும் மிகப்பெரிய பிழை. அதுல பயன்படுத்தப்பட்ட வார்த்தையும் மிகவும் அருவருக்கத்தக்கதான வார்த்தை. எல்லாரும் தெய்வ ஊழியர்கள் இல்லை. எல்லாரும் கிறிஸ்டியானிட்டியில இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக்கிட்டு வஞ்சித்தாலும், இது பொது வெளியிலே இது போன்ற வீடியோக்கள் பரவி வருகிறத பார்க்கக்கூடிய கர்த்தரை அறியாதவர்கள், மாற்று மதத்தினர் எவ்வளவு மோசமாக ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமுதாயத்தையும் நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். இப்ப இந்த இடத்துல காண்பிக்கக்கூடிய இப்ப நீங்க ஒரு வீடியோ பார்க்க போறீங்க. இந்த வீடியோவுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யாரோ ஒரு கர்த்தரை அறியாத ஒரு நபர் எங்கேயோ ஒரு இடத்துல இஷ்டத்திற்கு பேசக்கூடிய ஒரு காணொளி தான் இந்த காணொளி. இதற்கும் கிறிஸ்தவத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இப்படி ஆண்டவர் ஒருபோதும் பிரசங்கம் பண்ண மாட்டார். சரி, இந்த காணொளியை பாருங்க, அதற்கு நான் ஒரு விளக்கம் தருகிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நடந்து போவதற்கு தேவ பிரசனம் தேவை கிடையாது, ஃபெய்த் தான் இம்பார்ட்டன்ட். கையை தட்டு. பிரசனம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் என் கூட தான் இருக்காரு என்கிற ஃபெய்த் உனக்கு இருக்குன்னா நான் எவனும் தொட முடியாது. 1 2 3 4 போடுறா போடு. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. திருச்சிட்டே பண்ணோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை. இந்த காணொளியில பாத்தீங்கன்னா அவர் கெட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார், வன்மையாய் கண்டிக்கத்தக்கது. இன்னைக்கு நாம ரொம்ப மோசமான ஒரு இடத்துக்கு போயிட்டோம். சர்வ சாதாரணமாக இவர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நான் கேட்கிறேன், அந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகளே, உடனடியா நீங்க வெளியேறுங்க. அங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இல்ல இவர் சும்மா வெறும் கேமராவை பார்த்துட்டு எல்லாரும் இருக்கிற மாதிரி பேசுற நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஒருவேளை ஒரு நபராவது நீங்க அங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த பங்கும் இல்லை. உடனடியா தெரிச்சு ஓடிருங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பை உங்க மேல குமித்து கொள்ளாதீர்கள். சரியா? ஆண்டவர் உங்களிடத்துலதான் கணக்கு கேட்பார். கள்ள ஊழியர்கள் சாத்தானால் பயன்படுத்தப்படக்கூடியவர்கள். அங்க போய் ஆண்டவர் கடைசி நாள்ல கேட்பாரு, ஆனா நீங்க ஏன் அங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னு கேட்பாரு. தயவு செய்து தப்பிச்சு ஓடிருங்க. சரி, அதுல வரக்கூடிய உபதேசம் எவ்வளவு பெரிய பிழையான ஒரு உபதேசமாக இருக்கிறது. என்ன இவர் சொல்ல வருகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ பிரசன்னம் முக்கியம் அல்ல, நீ விசுவாசிக்கிறியா அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு உண்மையிலே தேவ பிரசன்னா என்னன்னு தெரியல, விசுவாசம் என்றால் என்னவென்றும் தெரியவில்லை. இது அவரை நம்ம திருத்துறதுக்காக போடல. இது இணையம் முழுவதும் இந்த வீடியோ பரவி கொண்டிருக்கிறது. யாராவது ஒருத்தர் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு விசுவாசம் போதுங்க, தேவ பிரசன்னம் முக்கியம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்றைக்குமே விசுவாசம் என்கிற ஒன்று தேவ பிரசன்னத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். சரி, தேவ பிரசன்னம் என்று நாம் எதை சொல்லுகிறோம்? வேதம் தேவ பிரசன்னம் என்று எதை சொல்லுகிறது? ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றோம். பாத்தீங்களா? அந்த வார்த்தையிலேயே விளக்கம் இருக்கிறது. இருக்குதல். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பிரசன்ட் அப்படின்னு சொன்னா நான் இருக்கிறேன், உள்ளே நையா அப்படின்னு சொல்றோம் பாருங்க. பிரசன்ட் சார் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? நான் அந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். வேதாகம் முழுவதுமாக பிரசன்னம் அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறது அப்படிங்கறத நீங்க தேடி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலும் சில இடங்களில் வருகிறது, புதிய ஏற்பாட்டிலும் வருகிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சில வசனங்களை உங்களுக்கு சுருக்கமாய் வாசித்து காண்பிக்கிறேன். பாருங்க, என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. உபாகமம் 33 2ஆம் வசனம். கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயிலிருந்து அவர்களுக்கு உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். சங்கீதம் 97:5. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. இது எதை காண்பிக்கிறது? பிரசன்னம் என்பது அவருடைய இருத்தலை காண்பிக்கிறது, வெளிப்படுதலை காண்பிக்கிறது. தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு இடத்துல தேவன் இருக்கிறார், அங்கீகரிக்கிறார். இதை எல்லாமே பிரசன்னம், பிரசன்ஸ் என்கிற வார்த்தை வெளிப்படுத்துகிறது. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல பிரசன்னம் அப்படிங்கிற வார்த்தை கர்த்தருடைய 2ஆம் வருகையோடு தொடர்புடைய வார்த்தையாகவே இருக்கிறது. கூடிய சீக்கிரத்துல கர்த்தர் பிரசன்னமாவார். நீங்க எடுத்து புதிய ஏற்பாட்டுல எங்கெல்லாம் பிரசன்னங்கிற வார்த்தையை நீங்க கண்டுபிடிங்க. சோ இதுல இருந்து ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஆண்டவர் ஒரு விஷயத்துல அந்த இடத்துல இருக்கிறார், அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத தான் பிரசன்னம் என்று சொல்லுகிறோம். சரி, விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம், பிரசன்னங்கிறது அவசியமே இல்லை என்று எப்படி நம்ம சொல்ல முடியும்? விசுவாசமா இருந்தால் போதுமானதா? இங்கே ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். சரியா? விசுவாசித்தால் போதும், தேவ பிரசன்னம் அவசியமில்லை என்று சொல்லும் பொழுது, தேவன் அங்கீகரிக்காத எந்த ஒரு விசுவாசத்திலும் தேவ பிரசன்னம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், நான் தேவனுடைய வார்த்தையின்படி விசுவாசிக்காமல், நான் என் நம்பிக்கையின் பிரகாரம் ஏதோ ஒன்றை என் இஷ்டத்துக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி தேவனை விசுவாசிக்கும் பொழுது அங்கு தேவ பிரசன்னம் இருக்காது. தேவன் நம்முடைய விசுவாசத்தை அங்கீகரிக்கிறாரா, இல்ல நான் எதை விசுவாசித்திருக்கிறேன் என்கிற அந்த சத்தியத்தின் அடிப்படையில் என் விசுவாசத்தை அங்கீகரிக்கிறாரா? இதுதான் முக்கியமான ஒன்று. இதற்கு ஒரு அற்புதமான வேத வசனம் நமக்கு விடையாக இருக்கிறது. என்ன அது? யோவான் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 24. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அவங்க தான் விசுவாசித்தாங்களே, ஏன் இணங்கல? எனக்கு அன்பானவர்களே, அவங்க இயேசு செய்த அற்புதத்தை பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு இயேசு பின்னாடி வந்துட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும் இவர்களுடைய விசுவாசம் போலியானது, இவர்களுடைய விசுவாசம் முழுமையானதல்ல, வசனத்தின்படியானதல்ல, ஒரு அரைகுறையானது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்கும், வீணாயிருக்கும். நான் பிரசங்கித்த பிரகாரம் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால், நான் பிரசங்கித்த பிரகாரம் நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசித்து அதன்படி நடந்திருந்தால் உங்கள் விசுவாசம் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். இதிலிருந்து என்ன நான் சொல்ல வருகிறேன்? தேவனுடைய பிரசன்னம் எங்கே இருக்கும் என்று கேட்டால், தேவனுடைய வார்த்தையின்படி விசுவாசிக்கிறவர்களிடத்தில் தான் தேவனுடைய பிரசன்னம் இருக்குமே ஒழிய மற்ற இடத்தில் தேவ பிரசன்னம் இருக்காது. இதிலிருந்து ஒன்றை தெரிந்து கொள்ளலாம். நான் விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை தேவன் அங்கீகரிக்கவில்லை. நான் எந்த வசனத்தின் அல்லது கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் விசுவாசித்திருக்கிறேனா என்பதைத்தான் தேவன் பார்க்கிறார். வெறுமனே விசுவாசிக்கிறதை எல்லாம் தேவன் பார்த்துட்டு, ஓகே என் பையன் விசுவாசிக்கிறான்ப்பா, அது எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவர் அல்ல. நம்முடைய விசுவாசம் வீணாக போகவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நம்மளுடைய விசுவாசம் வசனத்தின்படி இருக்க வேண்டும். வசனத்தில் வராத எல்லாமே பாவம். விசுவாசம் வசனத்தினால் வர வேண்டும். அப்படித்தானே ரோமர்ல வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரத்துல. விசுவாசம் கேட்கறதுனாலே வரும். எதை கேட்கறதுனாலே? வசனத்தை கேட்கறதுனாலே வரும். அப்ப தேவ பிரசன்னம் முக்கியம் இல்ல, விசுவாசம் போதும். அவர் உன் கூட இருக்கிறாரு அப்படின்னு நீ நம்பிட்டா போதும். இல்ல, அது தப்பு. அந்த வீடியோ அந்த வரியை மட்டும் திரும்ப கவனிங்க. அவர் உங்களோட இருக்கிறாருன்னு நீங்க நம்புனா போதுமானது அப்படிங்கிறது எவ்வளவு தப்பு. அவர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்புவதல்ல, அவர் உண்மையிலே என் கூட எப்ப இருப்பாருன்னு நம்பணும். வேதத்தை கேளாதபடி விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொன்னால், இல்ல எனக்கு அந்த வசனம் முக்கியம் இல்ல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், எப்படியும் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு விடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிறதுனால ஆண்டவர் அங்கு விசுவாசத்தை மட்டும் பார்த்து கொண்டு அவர் ஜெபத்தை கேட்டுருவாரா? இல்ல, அங்கு தேவ பிரசன்னம் இருக்காது. அந்த ஜெப இடத்துல தேவ பிரசன்னம் இருக்காது. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் தந்தை மரியாள் யோசேப்பினுடைய சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறது. என்ன சம்பவம் அது? இவங்க தேவாலயத்திற்கு பண்டிகைக்கு போகிறார்கள். பண்டிகைக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றாங்க. வரும்பொழுது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அங்க விட்டுட்டு வந்துடுறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து எங்களோட தான் வந்து கொண்டு இருக்கிறார், அவர் உறவினர்களோடு எல்லாரோடையும் வந்துகிட்டு இருக்கிறாருன்னு 3 நாளுக்கு மேல நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க நினைப்பு என்னவா இருக்கு? இவங்க விசுவாசம் என்னதா இருக்கு? இயேசு கிறிஸ்து எங்களோட, எங்க பையன் எங்களோட நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். ஆனா உண்மை என்ன? இல்ல, அவர் அங்க இல்ல. அப்ப நீங்க ஒன்ன நினைக்கிறதுனால, நீங்க ஒன்ன நம்புறதுனால இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. வசனத்தின்படி விசுவாசிக்கிற இடத்துலதான் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். அந்த இருக்குதலை தான் பிரசன்னம் என்று வேதம் சொல்லுகிறது. the presence of God. இது போன்ற தயவு செய்து இறையியல் குறைபாடுள்ள பிரசங்கங்களை தயவு செய்து கேட்காதீங்க. இப்படிப்பட்டவர்கள் உங்களை விழத்தள்ள வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கை பிரியமானவர்களே, முதல்ல இது போன்ற ஆட்களை ஊக்குவிக்காதீங்க.
கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு தவறான உபதேசங்களை கொடுக்கக்கூடியவர்களிடத்திலிருந்து விலகி இருங்க. நானும் இது போன்ற வீடியோக்கெல்லாம் எதுக்குப்பா போடணும், வீணா நமக்கு தலைவலி என்று நினைத்து கொண்டிருந்தாலும் நம்மை சும்மா இருக்க விடுறதில்லை. சரி, ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கொஞ்சம் இது போன்ற மக்களை அங்கீகரிக்காமல் நாம் இருப்போம். எல்லாரும் நீங்க அங்கீகரிக்கன்னு நான் சொல்லலை, ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போய் உட்காந்துக்கிட்டு இருக்குன்னா எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு பாரு. ஓகே, தேங்க்யூ. அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். காட் பிளஸ்.